பாரதி ராஜாவுக்கு மூன்றாவது நாளாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம் சொன்னா ரெண்டு பேர், பாலச்சந்தர், பாரதி ராஜா. அவங்கள தவிர்த்துட்டு தமிழ் சினிமா இல்லவே இல்லை. இப்போ 16 வயது நிலை என்னங்க சமுதாயத்துக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு எத்திக்ஸ் அதில் மறைஞ்சிருக்கும். ஒரு புரட்சிகரமான படங்களும் சொல்ல முடியும். அது பல படங்கள் நம்ம சொல்ல முடியும். கருத்தம்மா மிகப்பெரிய புரட்சி. இன்னொரு பாரதி ராஜா கடிச்சிட்டாம்பா அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஏன்னா அப்படி இருந்துச்சு படம். அந்த இல்லை, அந்த படத்தை பார்க்கும்போது சில காட்சிகள் பார்க்கும்போது இது பாரதி ராஜா படம் பார்க்குறத விட ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்குது அப்படின்னு நம்ம சிகப்பு ரோஜாக்கள் ஒரு படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிரைம்னா அதுதான் கிரைம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதே டைப்பில் எத்தனை பேர் எடுத்தாங்க தெரியுங்களா? ஸோ இவங்க ஏதாவது பாரதி ராஜாவோட பயிற்சி பட்டறையிலிருந்து வந்தவர் தான் மணிவண்ணனாக இருக்கட்டும், மணிரத்னமாக இருக்கட்டும், பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டு. ஆடுகளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் திரையுலகத்திலே முதன்மையான இயக்குனர். இவர் தவிர்க்க கூட முடியாத ஒரு பழம்பெரிய இயக்குனர்னு சொல்லுவாங்க. இவரை வச்சு நிறைய பேர் இயக்குனர்களாக சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காங்க. இவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1970 இப்போ 80, 90 இன்னும் நிறைய ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் யாரை சொல்கிறேன். டைரக்டர் பாரதி ராஜா அவங்க தான். அவங்க எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயது நிலை, மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதை, இப்படி நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிட் மூவி கொடுத்த ஒரு டைரக்டர் இப்போது சமீப காலமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். என்ன காரணமாக இருக்கும்? இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம் சொன்னால் ரெண்டு பேர், பாலச்சந்தர், பாரதி ராஜா. அவங்கள தவிர்த்துட்டு தமிழ் சினிமா இல்லவே இல்லை. மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் ரெண்டு பேருமே. தமிழ் சினிமாவில் கமர்ஷியலாக மட்டுமே ஜெயிக்கணும்னு ஒரு கனவோடு வரக்கூடிய பல இயக்குனர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, நேற்றும் இருந்தாங்க. கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறமோ இல்லையோ, ஆனால் அந்த சமூகத்துக்கு சில கருத்துக்களை வைக்கணுன்ற அந்த நோக்கத்துக்காக பல படங்கள் பாலச்சந்திரம் சரி, பாரதி ராஜாவும் எடுத்துருக்குறாங்க. சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் போது பாரதி ராஜா பல படங்களில் சொல்லியிருக்காரு. சில படங்கள் இப்போ 16 வயது நிலை என்னங்க சமுதாயத்துக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு எத்திக்ஸ் அதில் மறைஞ்சிருக்கும். ஏன்னா அதில் ஒரு இளம் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன தடுமாற்றங்கள், அந்த காதல்ன்ற அந்த பருவம், அந்த சொல்லுவாங்கள்ல இந்த டீனேஜ் வாலிப அந்த பருவ கோளாறு, வயசு கோளாறுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதை வச்சு ஒரு மையப்படுத்தி தான் ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் 16 வயதுலன்றது புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு கேட்டால், ஸ்டுடியோவுக்கு உள்ளேயே கிராமங்களை உருவாக்கின அந்த இது மாதிரி நிஜத்திலே போய் ஒரு கிராமத்திலே போய் ஷூட் எடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா தான் ஃபஸ்ட்டு அவர் தான் பண்ணார். அதுக்கு முன்னாடிலாம் கிராமங்களில் படங்களை காட்டுவாங்களே கேட்டால் அதெல்லாம் ஸ்டுடியோக்குள்ளவே காட்டுவாங்க. நீங்கள் பாகப்பிரிவினை போன்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவுட்டோர் ஷூட்டே இருக்காது, எல்லாமே இன்டோரில் தான் நடக்கும். ஆனால் திறந்த வெளியில் ஒரு வயல்வெளியில் போய் படங்கள் எடுத்துன்னா அது 16 வயது நிலையில் தான் முதல்ல இவர் பாரதி ராஜா, அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு. அதுவே பெரிய ரெக்கார்டு. அவர் தான் வெளியில் கொண்டு போய் அந்த படத்தை ஷூட் பண்ணுறது அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு பல படங்கள் எல்லோரும் காட்டை நோக்கி மேட்டை நோக்கி பயணிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே வந்தாங்க. ஸோ அவர் ஒரு 50-50 பாதி ஸ்டுடியோக்குள்ளே நடக்கும், பாதி கிராமங்கள் நடக்கும். அதை தான் முதல்ல பாரதி ராஜா பண்ணது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 16 வயதில் 77 நினைக்கிறேன், 1977. 80 கல்லுக்குளியரம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் ரொம்ப வித்தியாசமான படம். என்னென்னா ஒரு இயக்குனர் போய் படம் எடுக்கும்போது அங்கே அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் இவரை விரும்புகிற மாதிரி ஒரு அருணா தான் நடிச்சிருப்பாங்க. அதில்
அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோவாக நடிப்பார். நடிச்சது அந்த ஒரு படம் தான் ஹீரோவா? ஆமாம், அந்த கல்லுக்குள் ஈரம் மட்டும்தான் ஒரு கதாநாயகனாக நடிச்சார். அதுக்கப்புறம் இப்போ வயசானவர்கள் தனுஷுக்கு தாத்தாவெல்லாம் நடிக்கிறார், அது வேறு விஷயம். நான் சொல்கிறது ஹீரோவாக வந்து ஒரே ஒரு படம் ஒரு டெஸ்ட் எடுத்தாருன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த படம் வந்து சரியாக போகல, படம் ஃப்ளாப் தான். அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் புதிய வார்ப்புகள், கிழக்கே போகும் ரயில், அதில் வந்து சுதாகர் நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் வந்து மண் வாசனை இதில் அதுக்கப்புறம் அது மண் வாசனை. அதுக்கு பிறகு அது வந்து புதிய வார்ப்புகள் படத்தில் வந்து பாக்கியராஜ் வந்து அந்த படத்தை நடிக்க வச்சுருப்பார் கதாநாயகனா. ஒரு கண்ணாடி பெருசாக போட்டு வந்து அந்த படம் தான் அறிமுகம். அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாடல்கள்லாம் ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய டீம். அப்போ வந்து வைரமுத்து, இளையராஜா, கங்கை அமரன், பாரதி, இவங்க இறங்கினாலே படம் வந்து ஹிட்டு தான். இவங்களாம் ஒரு டீம். அப்படி ஒரு காம்பினேஷன் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து சில இந்த காதல், இந்த புதிய வார்ப்புகளில் ஒரு காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காதலை சொல்லும்போது பத்திரிகைகள் மூலமாக வந்து பரிமாறிப்பாங்க. நீங்கள் வந்து குங்குமம் இருந்தால் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி வரும். பத்திரிகை மூலமாக காதலை பரிமாறுறது. ஸோ நான் வந்து குங்குமம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து சுமங்கலி கொடுக்க சொல்ல, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த பத்திரிகை பேரை வச்சு வந்து காதலை சொல்கிற மாதிரி சில காட்சிகள். அதான் வந்து எப்படிலாம் இப்படிலாம் சிந்திக்கிறாங்கன்னு நினைப்போம். உண்மையிலே பெரிய வந்து ஒரு புரட்சிகரமான படங்களும் சொல்ல முடியும். அது பல படங்கள் நம்ம சொல்ல முடியும். கருத்தம்மா வந்து மிகப்பெரிய புரட்சி. அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த கள்ளிப்பாளைச்சி வந்து கொள்கிற அந்த ஒரு காலகட்டம். அப்போ துணிச்சலாக அந்த படத்தை எடுத்தார், நேஷனல் அவார்டே வாங்கிச்சு அந்த படம். அந்த அளவுக்கு வந்து அது வந்து கருத்தம்மான்றது அவங்க அம்மாவுடைய பேர் தான். வந்து அவங்க தாயாருடைய பேர்லேயே வந்து டைட்டில் வச்சார். அதுக்கப்புறம் அந்த படம் பெரிய ஹிட்டாச்சு. அந்த அம்மா தான் போயிட்டு அந்த அவார்டே வந்து அவங்க அம்மா தான் வாங்கினாங்க. அவங்க ஏன்னா தயாரிப்பாளர் அடிப்படையில் வந்து அவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து புரட்சிகரமான படைப்புகள் வந்து அவரது இருக்குது. அவர் இடத்துல இன்னொரு படம் கூட ரொம்ப பேசும் பொருளாக இருந்துச்சு சார். என்ன இன்னும் கெஸ் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள்? முதல் மரியாதை. எந்த வயசிலும் காதல் வரும்ன்ற மாதிரி. முதல் மரியாதை வந்து எப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்க, பாலச்சந்தர் வந்து எப்படி வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தார் ஒரு படத்தில். அதாவது கேட்டால் அபூர்வ ராகங்களில் ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பார். அப்படின்னா மகன் வந்து காதலியே கிடையாது, மகன் வந்து அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை விரும்புகிற மாதிரியும், அந்த சைடில் இருக்கிற மகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலுடைய அதான் அப்பாவை விரும்புகிற மாதிரி ஒரு அந்த ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஆனால் எந்த வகையிலையும் வந்து கீழே டக்குன்னு இருந்தால் ஸ்லிப்பாகி விழுந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கையில் இருந்துற மாதிரி தான் அந்த கதை. ஆனால் அதை வந்து நேர்த்தியாக வந்து மக்கள் வந்து அதை வந்து வெறுக்கிற அளவுக்கு படம், அந்த படம் ஹிட்டு. அபூர்வராகம். அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகள் வயது பெண் வந்து விரும்புகிற மாதிரி ஒரு காட்சி. அதில் வந்து ராதாவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டரை வேறு யாரும் பொருத்தி பார்க்க முடியாது. இன்னொரு சைடில் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவாஜி வந்து ஒரு மகள் வயது பெண்ணை எப்படி வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காட்சிகள் மூலமாகவும் பாடல் வரிகள் மூலமாகவும் ரொம்ப நேர்த்தியாக கொண்டு வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து ஸ்லிப் ஆகாமல் கொண்டு கடைசி காட்சிலாம் வந்து ரொம்ப வந்து கண்களே குளமாகிற மாதிரி காட்சிகள் வந்திருக்கும். அது அந்த படத்தில் நடித்த பிறகு தான் சத்யராஜுக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜ் வருது. என்னென்னு கேட்டால் வந்து வில்லனாகவும் ஹீரோவாகவும் பயணித்த அந்த காலகட்டம். அது அந்த படம் அந்த காலகட்டம் சொல்கிறேன். வில்லனாக போகிறதா வந்து கதாநாயகமாக போகிறதான்னு ஒரு போராட்டம் இருக்கலாம். அந்த மாதிரி காலகட்டம். அந்த மாதிரி பாரதி ராஜா வந்து தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத உண்மையிலேயே ஒரு பல்கலைக்கழகம் தான், யூனிவர்சிட்டி தான். நிறைய தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுது. அது வந்து நம்ம இப்போ பேசுறது சரியாக இருக்காது. நிறைய தனிப்பட்ட விமர்சனங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லோரும் தோற்றவங்களாக தான் இருக்கும். பெரும்பாலான லெஜண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க தோற்று தான் போயிடுறாங்க. ஸோ இப்போ சமீபமாக ஒரு உடல்நிலை காரணம் வந்துட்டு அவங்க மகன் இப்போ இறந்துட்டார் இல்லைங்களா, மனோஜ். அதனால தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம்? ஒரே மகன், ஒரு மகன் ஒரு மகள், சரிங்களா? ஜனனின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க, இங்கே இல்லை. மகன் வந்து இங்கே இருந்தார். மகனுக்கு பெரிய ட்ரீம் இருந்துச்சு, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆமாம், அது வந்து யாருமே சினிமா வட்டத்தில் யாருமே எதிர்பார்க்கல. இவ்வளோ சின்ன வயசில் வந்து அப்பவும் கூட பின்னாடி காரணம் வந்து பழக்க வழக்கங்கள் தான் காரணம். அறுவை சிகிச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பழக்க வழக்கங்கள் காரணம். இவனுக்கும் அதான் கொஞ்சம் வந்து பர்சனல் லைஃப்லேயே மரணம் அன்றைக்கி இருந்தாலும் வரதான் போகுது. பட் இருந்தாலும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நபர்கள்லாம் வந்து இன்னொரு 10 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்.
இப்போ பாரதி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு எனர்ஜியாக இருந்தாருச்சு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே 85-90 வயசுலாம் இல்லையா என்ன இருக்கிறாங்க. ஸோ என்னன்னா இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய இந்த உழைப்புக்கு பிறகு ரிட்டையர் ஆன பிறகு கூட இப்போ சமீபத்தில் உங்களுக்கு வந்து கேட்டினா தொடரும்னு ஒரு படம் வந்துச்சு. தொடரும் மலையாள படம். தொடரும் இல்லை தொடரும்னு ஒரு படம். அதில் வந்து மோகன்லால் வந்து அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு என்ன சொன்னால் ஒருத்தரோட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் தான் பாரதி ராஜா தான் இருப்பார். ஸோ வந்து மோகன்லாலுக்கு வந்து இவர் வந்து என்ன சொன்னால் வாத்தியார் மாதிரி, குரு மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் சில காட்சி அமைச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து அதே மாதிரி தனுஷ் படத்தில் வந்து ஒரு படத்தில் வந்து திருச்சிற்றம்பலம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பார்த்து இருந்தாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தானே. அவங்களாம் இருந்தாங்கன்னா இன்னொரு 10 வருஷம் நம்மளாம் தூக்கி சுமக்க போகிறோம் இவங்கெல்லாம். ஆனால் ஒரு லெஜண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இருக்கணும். அப்போது இவங்க பார்க்குற பார்வையில் இந்த சினிமா வந்து இவங்க எப்படி புது பசங்க வராங்களே அவங்கெல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்றதை பார்த்தோம்னா யார் வந்தாலும் வந்து இப்போ நான் அமீர் எடுத்த பருத்தி வீரன் பார்க்கும்போது இன்னொரு பாரதி ராஜா கிடச்சிட்டாம்பா அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஏன்னா அப்படி இருந்துச்சு படம். ஏன்னா ஃபுல்லாக கிராமத்து ஓரியன்டா இருந்துச்சு. அந்த இல்லை அந்த படத்தை பார்க்கும்போது சில காட்சிகள் பார்க்கும்போது இது பாரதி ராஜா படம் பார்க்குறத விட ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம். அந்த மாதிரி நிறைய வந்து புது இயக்குநர்கள் வரும்போது இவங்களுடைய பார்வையை வந்து ஒரு விமர்சனமாக வச்சுருப்பாங்க. அதுக்காக ஒரு ஆள் வேணும்ல. இப்படி வீட்டில் வந்து சில தாத்தாக்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருமே காதில் வாங்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இல்லாத போது தான் அவங்களுடைய அருமை தெரியும். கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டுங்களா? அவங்க ஏதோ ஒரு மூலையில் இருந்திருப்பாங்க. அவங்க இல்லாத போயிட்டாங்கன்னா அப்போ தான் வந்து இருக்கும்போது வந்து அவங்களுடைய வந்து அருமை. அந்த மாதிரி தான் நான் வந்து பாரதியை பார்க்குறேன். விமர்சனங்கள் தனிப்பட்ட விமர்சனங்கள் அது நிறைய இருக்குது. அதுக்கிட்ட நம்ம போக முடியாது. பட் ஒரு இயக்குனராக வந்து பல படங்கள் இன்னும் நிறைய படங்கள் அவர் படங்கள் ஒன்றும் போட்டி போட்டுன்னு சொல்லலாம். ஒரு படமும் அந்தளவு சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா க்ரைம்னா அதுதான் க்ரைம் அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் அதே டைப்பில் எத்தனை பேர் எடுத்தாங்க தெரியுங்களா? அந்த சிகப்பு ரோஜாக்களுக்கு எடுத்த பிறகு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அந்த மாதிரி படத்தில் வந்து வேற ஒரு மொழியில் பார்ப்பேன். சில நேரத்தில் இது என்ன இது சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பேன். வேற வேற்று மொழியில் பார்க்கும்போது வேற்று மொழியில் நான் சொல்கிறது கேட்டால் இந்திய சினிமா மட்டும் இல்லை, வேற ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாலிவுட் பிக்சர்ஸ் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து மணிவண்ணன் அந்த 100வது நாள் படம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற காட்சி மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல காட்சிகள் க்ரைம் படம் பார்த்தோம்னா அந்த 100வது நாள் படம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இவங்க ஏதாவது பாரதி ராஜாவோட பயிற்சி பட்டறையிலேருந்து வந்தவர் தான் வந்து மணிவண்ணனாக இருக்கட்டும், மணிரத்னமாக இருக்கட்டும், பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு லெஜண்டு. ஹெல்த் வைஸாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, நலமாயி வரட்டும் அப்படின்றது தான். கண்டிப்பாக நலமாய் வரணும். நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்குவோம். சீக்கிரம் அவர் நலமாய் வீடு திரும்பணும் தான் நம்மளுடைய நிறைய பேசலாம். பாரதி ராஜா பற்றி பேசணும்னா ஒரு நாள் தான் பத்தாது. எவ்வளோ படங்கள் இருக்குது சார். ஒரு சின்ன சொல்ல மாட்டேன். புதுமை பெண் ஒரு படம். ஐயோ வேற லெவல் படம். புதுமை பெண் படத்தில் வந்து ஒரு காட்சி வச்சுருப்பாரு. நீங்கள் வந்து நிறைய காட்சி இருக்குது. ரேவதியை பற்றி சொல்லணும்னா அந்த படத்தை ஃபுல்லாக சொல்லலாம். அதில் அருந்ததின்னு ஒரு பெண் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அவங்க பேர் வந்து அருந்ததின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பேர் சமீபத்தில் கூட இணையத்தில் ஏதோ ஒரு இடத்துல படித்தா அவங்க எங்கேயோ வேறு எங்கேயோ செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு துணை நடிகை தான் அவங்க. அவங்க வந்து பிளைண்டாக நடிப்பாங்க. அவங்க ராஜசேகர் வந்து இதுதான்டா போலீஸ் நடிப்பார். ராஜசேகர் இதுதான்டா போலீஸ்னு ஒரு படம் வந்து ராஜசேகர் நடிப்பார். ராஜசேகர் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அவங்கள வந்து பிளைண்ட் அவங்கள வந்து உள்ளே வந்து ரகசியமாக உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள குளிக்க போகும்போது அவங்கள ரேப் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி. அந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா என்ன லெவலுக்கு எடுத்துகிட்டு தெரியுங்களா? அவங்கள ஆபாசமே இருக்காது. ஆபாச காட்சியோ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அவங்க வந்து எப்படி வந்து ஒரு பிளைண்டு உள்ளே வந்து குளிக்க போகும்போது அவங்க உள்ளே எப்படி வீட்டுக்குள்ளே வரான், உள்ளே வந்து எப்படி வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணுறான்றது அது ஒரு மியூசிக் மூலமாக அவங்க வந்து பழக்கம் அவங்களுக்கு கேட்டால் பாட்டு மியூசிக் போட்டு போய் குளிக்க போகிற பழக்கம். அந்த மியூசிக் மூலமாக அந்த மியூசிக்கும் அந்த வந்து அவங்க வந்து பாத்ரூமில் போயிட்டு அவங்க ரேப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேறு யாரும் இது வரைக்கும் நானும் எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கேன். ஆபாசமே இருக்காது. ஆபாசமே காட்டாமல் ஆனால் ரேப் பண்ண மாதிரி காட்டணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் சொல்ல முடியும். ஒரு படத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து டீகோட் பண்ணலாம். அந்த அளவுக்கு படம் வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேயும் சொல்கிறேன் நான்.
அதுக்கப்புறம் இவர் வந்த பிறகு வந்து ஈஸ்ட்மன் கலர் தாண்டி நிறைய டெக்னாலஜி கிழக்கு சீமையில் அந்த மாதிரி செம்ம படம் சார். அவர் சேலஞ்ச் அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு இளையராஜா பாசம். படம் இல்லைன்னா பாரதி ராஜா படம் ஓடாதுன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் இருந்துருமா. இளையராஜா வந்து படம் இல்லைன்னா பாரதி ராஜா படம் ஓடாது. அதையும் வந்து பிரேக் பண்ணாரு. ஏஆர் ரஹ்மான் வச்சு பண்ணாரு. அதெல்லாம் செம்ம படம் சார். எல்லாரும் வைரமுத்தும் வந்து வைரமுத்து வேணுமா இளையராஜா வேணுமா கேட்டால் அவங்க 2 பேரும் இணைக்க முடியல இவரால். அதே சமயம் 2 பேரும் இழக்கவும் விரும்பல. ஆனால் வந்து வைரமுத்தோட வந்து வைரமுத்தோட டைப் பண்ணி வந்து இவரை ஏஆர் ரஹ்மான் வச்சு படம் கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி நிறைய இருக்கலாம். ஆனால் என்னென்னா அவருடைய ஒரே ஒரு கனவு வந்து நடக்கவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, தாஜ்மஹால் படம் மூலமாக தன் மகனை வந்து சொந்தமாக தயாரித்து ஒரு பெரிய கொண்டு வரணும்னு நினச்சாரு. அது வந்து நடக்காமல் போயிடுச்சு. அது ஒரு பெரிய தொல்வி. எவ்வளோ ஆனால் ஒன்று அவருக்கு ஒன்று சொல்லுவாங்க, கதாநாயகன் வந்து அவருக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அப்படி பார்த்தா பாக்கியராஜ் வந்து கதாநாயகனாகவும் ஜெயிச்சார், இயக்குனராகவும் ஜெயிச்சார்ல. சத்யராஜ் கூட நீங்க எடுத்துக்கலாமீங்க சார். ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அலைகள் ஓவியத்தில் படத்தில் கூட நடிச்சிருக்காங்க. அலைகள் வந்து கார்த்திக் கூட நம்ம எடுத்துக்க முடியல. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கார்த்திக்கும் எடுத்துக்கலாம். உதாரணம் கரெக்டான இது நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. நான் சொல்கிறதோட உங்களுடைய இது கரெக்டு. ஸோ பாக்கியராஜ் கார்த்திகெல்லாம் வந்தாங்கல்ல, அதெல்லாம் சென்டிமெண்ட்லாம் எனக்கு அதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சில பேருக்கு லக்கு வரல. அப்படி பார்த்தா வந்து காதல் ஓவியம் படத்தில் வந்து கண்ணன் நடிப்பார். அன்றைக்கி அந்த கண்ணன் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி திருமகனில் வந்து கண்ணன் நடிப்பார். வில்லன் கேரக்டரில் வேறு லெவலில் நடிச்சிருப்பார். அந்த கண்ணனா இந்த கண்ணன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு வில்லன் கேரக்டரில் சக்தி திருமகனில் ஒரு விஜய் ஆண்டனி சார் படத்தில். ஸோ அதனால் எதையும் நம்ம சொல்ல முடியாதுமா. சென்டிமெண்ட்லாம் கிடையாது. ஜெயிக்கணும்னா ஜெயிக்கலாம், தொடர் முயற்சி இருக்கணும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாரதி ராஜாவோட அந்த யூனிவர்சிட்டியில் வந்து பல பேர் வந்து பட்டம் வாங்கி வெளியே வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெஜெண்டாக இருக்கிறாங்க. அதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற எந்த ஹீரோயின் இருந்தாலும் அவங்களோட பேர் ஆர் வரா மாதிரி மாற்றிடுற மாதிரி. அது பரவாயில்ல சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராதிகா, ராதா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ரேகா, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வேளை இருக்கலாம், அந்த சென்டிமெண்ட் அவருக்கு இருக்கான்றது அது இருக்கலாம். அவர் அப்படி தான் சொல்கிறாங்க, பலரும் சொல்கிறாங்க. எனக்கு அதில் பொதுவாக எனக்கு சென்டிமெண்ட் எனக்கு பெருசாக எனக்கு ஈடுபடல. ஆனால் வந்து பாரதி ராஜா வந்து பெரும்பாலும் நான் சொல்கிறேன், நடிக்க அந்த நடிப்பு அவர் எதிர்பார்த்தது வர வரைக்கும் விட மாட்டார். எதிர்பார்த்தது வர வரைக்கும் விடாமல் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆமாம் அந்த அளவுக்கு வந்து அவுட்புட், அதாவது கேட்டால் அவங்க கிட்ட இருந்து வந்து அந்த அந்த சீனுக்குள்ளே அந்த நடிப்பு வர வரைக்கும் விட மாட்டாங்க. அடித்து கூட சிலரும் அடிப்பார் கூட சொல்கிறாங்க சில பேர். அவர் அந்த பண்ணுவாரோ அந்த அளவுக்கு வந்து மிக சிறந்த படைப்பாளி. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் பாரதி ராஜா டேரக்டர்னால எல்லாருக்கும் தெரியும். வேறு யாரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இடத்த வந்து நிறைவு செய்கிற அளவுக்கு இன்றைக்கி யாராவது இருக்கிறாங்களான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இல்லை. தொடர்ச்சியாக அந்த வெற்றி கொடுத்து தக்க வச்சுக்கிறது. சில படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீண்டும் நிற்கிறது. அது கடலோர கவிதையில் வந்து வித்தியாசமான சத்யராஜை பார்த்தேன், வில்லனாவே பார்த்த சத்யராஜா கதாநாயகனாக புரட்டி போட்டார் அந்த படத்தில். அந்த படத்துக்கு அப்புறம் தான் சத்யராஜுக்கு வந்து ஏறுமுகமே. பல விஷயங்கள் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பேச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கோம். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றிம்மா.